சாய்ராம் வணக்கம். இந்த அற்புத சாய்பாபா எங்கே இருக்காங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் மிக அருகில் கிருஷ்ணங்கோயில் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்காங்க. இந்த பாபாவை வச்சு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் செட்டில் தான் வச்சுருக்கோம். இவங்க வழிபாட்டுக்காக இந்த பாபா வச்சோம் நம்ம. அதுக்கப்புறம் பாபாவோட பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு 7 வருஷமாக. நான் எல்லாத்தையுமே காட்டுறேன். உங்களால் முடிஞ்ச உதவி இந்த பாபா கோயில் சீக்கிரமாக திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் வைக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. இங்கே வாராகி அம்மன், பிரித்திங்கரா தேவி எல்லாமே வச்சுருக்கேன். இதுதான் பாபாவுடைய பில்டிங்கு. 7 வருஷமாக போராடுறேன். கோபுர பணி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலைகள்லாம் முடிஞ்சு பூச்சி நடக்காமல் தளம் போட முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாபா வச்சு 7 வருஷம் ஆச்சு. மக்கள் உதவி பண்ணி கொஞ்சம் செஞ்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு உதவிகள் கிடைச்சதுனால நான் இந்த அளவுக்கு நான் முடித்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரித்திங்கரா தேவி வச்சுருக்கிறேன். இவங்கெல்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போது நான் பாபாவுடைய பில்டிங் இதுதான். இன்னும் வேலைகள் இருக்குது கொஞ்சம். இதை பார்க்குறவங்க சாய் பக்தர்கள், டிஓடி எவ்வளவோ பேர் இருக்காங்க. இதில் யாராவது ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணி பாபாவுடைய விக்கிரகம் வாங்கணும். அடுத்து நம்ம வேலைகள் நடந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் நடந்து ரொம்ப நாளாக சும்மாவே கிடக்குது. வேலைகள் பார்க்க முடியலை, எந்த உதவியும் கிடைக்கல. பாபாவுடைய கருவறை அது, பெரிய பாபா வைக்கிறதுக்காக கருவறை. அதுவும் யாராவது வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்களுடைய சப்போர்ட் வேணும். சாய் பக்தர்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உதவி பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இப்போ பூச்சி வேலைக்காக ரொம்ப நாள் சும்மா கிடக்குது. கோபுர பணி முடித்து வச்சுருக்கேன். பின்பகுதியில் காட்டுறேன். இங்கே பிரித்திங்கரா தேவி வச்சுருக்கேன். ஆனால் இந்த எல்கைக்கு வர்ற யாருக்குமே எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. 100% நடக்கும். அம்மா பிரித்திங்கரா தேவி இங்கே இருக்காங்க. நான் அந்த துவாரகமாயி சாவடி அது கட்டி ரொம்ப நாளாச்சு. அந்த சின்ன கோபுரம் வாராகி அம்மன். இந்த சைடு பாபாவுக்கு கொஞ்சம் பூசி முடித்து நிற்கிது. இது போக பின்பகுதியில் இடம் இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய இடங்கள் எல்லாமே கிடக்குது. இது ரொம்ப வருஷமாக நான் 7 வருஷமாக போராடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். முடியலை இது வரைக்கும். இதை பார்க்குற சாய் பக்தர்கள், சாய் டிஓடி கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே கோவில் சம்மந்தப்பட்ட இடம் மட்டும்தான். பாபாவுடைய கோபுரம் முடித்து நிற்கிறாங்க. அடுத்து பெயிண்டிங் இருக்குது. முதல்ல பூச்சி வேலை இது எல்லாமே நிறைய நடக்கணும். சாய் டிஓடிகள் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சைடு வாராகி அம்மா வச்சுருக்கேன். இங்கே வர்ற எல்லாருக்குமே எதுவாக இருந்தாலும் வாராகி அம்மா 3 பஞ்சமி அல்லது 5 பஞ்சமியில் நடத்தி கொடுத்துருவாங்க. குழந்தையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்கிற வாராகி அம்மாவும் சேர்ந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க. இந்த கோவிலுக்கு வர்ற யாருக்குமே நடக்கலைன்னு யாருமே சொல்ல முடியாது. மழை காலம் வந்ததுனால செட்டு பத்தாமல் போயிடுச்சு. இந்த செட்டு போடுறதுக்கு கொஞ்சம் தளம் போடுறதுக்கு கொஞ்சம் மக்கள் உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். செவர் பார்த்திங்களா, இன்னும் 3 பக்கமும் பூசாமல் தான் வச்சுருக்கோம். உதவி இல்லை, சப்போர்ட் இல்லை. அதனால் இந்த சாய் டிஓடி, வாராகி டிஓடி எவ்வளவோ பேர் இருக்கிறீங்க. உங்களால் முடிஞ்ச உதவி கொஞ்சம் பண்ணி செஞ்சு கொடுங்க. சீக்கிரமாக திருப்பணி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம். வாராகி அம்மா இருக்காங்க. இந்த அம்மாவை தேடி வந்த யாருக்குமே எதுவுமே நடக்கலைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த அம்மா நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் நடத்தி கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம் குழந்தை இல்லைன்னாலும் பரவாயில்ல, இங்கே வந்தால் குழந்தை கிடைக்கும். அப்படி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. மிராக்கள் நடக்க அதிகமான இடம் இந்த இடம்தான். இங்கே தான் பாபா நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாராகி அம்மாவும் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காமிச்சு போட்டிருக்கேன். இதை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணாங்கன்னா இந்த கோவில் ஜனவரி வந்தால் 7 வருஷம் முடியுது. நான் ஜனவரியில் கும்பாபிஷேகம் வச்சிடலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இதை வீடியோ பார்க்குற மக்கள் கையில் இருக்குது. இங்கே இருக்கிற பாபா யார்கிட்ட வாங்கன்னு நினைக்கிறாங்களோ வாங்குவாங்க. வாராகி அம்மா யார்கிட்ட வாங்கன்னு நினைக்கிறாங்களோ வாங்குவாங்க.
பாபாவுடைய கோபுரம் பாருங்கள், கம்பீரமாக நிற்கிது பாருங்கள். பாபாவுடைய கோபுரம். இன்னும் வேலைகள் இருக்குது. இந்த வேலைகள் நினச்சா யாராவது இதை கையில் எடுத்து செய்யணுனாலும் செய்யலாம். பாபாவுடைய விக்கிரகம் வாங்கி கொடுக்கலாம் உள்ளே வைக்கிறதுக்கு. சீக்கிரமாக ஜனவரியில் கும்பாபிஷேகம் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை பார்க்குற மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் முடிச்சிடலாம். சாய்ராம். உங்களால் முடிஞ்ச உதவி இந்த வீடியோவை ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். முந்தையெல்லாம் நான் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் போடுறது இல்லை. ஏன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால தான் போடலை. சரி, எல்லாத்தையும் கேட்குறோமே, நிறையா இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு நான் உதவி கேட்டு. இங்கே ஒரு சிலர் வந்து உதவி பண்ண போய் தான் இந்த கோவில் கட்டடம் இவ்வளோ பெருசு உருவாகியிருக்கு. இப்போ மழை சீசன்னால் இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சாலே தண்ணி கெட்டிக்கிடுது. மக்கள் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மெயினாக முக்கியத்துவம் இங்கே கொடுக்குறதே வந்து அன்னதானத்துக்கு தான். இப்போதைக்கு நான் வியாழக்கிழமை, பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை இதுக்கெல்லாம் அன்னதானம் போடுறேன். கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல டெய்லி அன்னதானம் போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு தான் பின்னாடி இடம் இருக்குது அன்னதானம் மண்டபம் கட்டுறதுக்கு. இந்த செட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரியே செட்டு போட்டு கவர் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு கொஞ்சம் போட்டு பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஜனவரியில் கும்பாபிஷேகம் வச்சிடலாம். இதை வீடியோ பார்க்குறவங்க கையில் இருக்குது. இந்த பாபா கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சது உதவி பண்ணுங்கள். திருப்பணி சீக்கிரமாக முடியட்டும். சாயப்பா இங்கே வரட்டும். சாயப்பா வந்துட்டாங்கன்னா கும்பாபிஷேகம் வச்சிடலாம். முதல்ல இந்த திருப்பணிக்கு முடிகிறதுக்கு சிமெண்ட் மூடை இது ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். நிச்சயமாக சாயப்பா நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு நீங்கள் வேண்டுறீங்களோ இங்கே இருக்கிற சாயப்பாவும் வாராகி அம்மா, பிரித்திங்கிற தேவி இவங்க நடத்தி கொடுப்பாங்க. இந்த மண்ணில் கால் வச்ச யாருக்குமே நடக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. அனைத்து விஷயங்களும் இங்கே வந்துட்டு போனாலே 3 வாரத்தில் நடந்துடுது. 9 வியாழக்கிழமைக்குள்ளே நடந்துடுது. இங்கே இருக்கிற பாபா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. இங்கே இருக்கிற வாராகி அம்மாவும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்க, வந்து நேரில் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி இந்த திருப்பணிக்கு செஞ்சு கொடுங்க. பாபாவுடைய கும்பாபிஷேகம் விரைவில் வச்சிடலாம். எல்லோரும் கலந்துக்கிடணும், எல்லோரும் உதவி பண்ணணும். உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். சாயப்பாவோட திருப்பணியை சீக்கிரம் முடிச்சிடலாம். என்ன கேட்டாலும் கிடைக்கும். எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் வரலாம். இங்கே வாங்க, லிங்க் பார்த்து இந்த கோவிலுக்கு இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். சாயப்பா உதவி பண்ணணும், சாய்பாபா விக்கிரகம் வாங்கி கொடுக்கணும், இந்த திருப்பணிக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் பண்ணி உதவி பண்ணி கொடுங்க. சாய்ராம். ஓம் சாய்ராம். நம்பிக்கை, பொறுமை. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.